ஏரியாவில் மட்டும் மழையே பெய்யலை நினச்சா நேற்று 4 மணிக்கு பிடிச்ச மழையாக 5:30 வரைக்கும் கொட்டி தீர்த்துருச்சு. கரண்ட்டு நிறைய மரம் விழுந்துருக்கு, கரண்ட் இல்லை. அஸ் யூஷுவல் நான் இது மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு வடமாலைக்கு ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தோம். பூஜை நடந்தது, கரண்ட் இல்லை, வேர்த்து கொட்டிருச்சு. இப்போ தான் மழை பெஞ்சு கூலாகவே இல்லை, டக்குன்னு கரண்ட் வந்ததுங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இது வந்து கரெக்டாக நாங்கள் வடமாலை சாத்த போகிற டைத்தில் கரண்ட் வந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே பூஜையை முடிச்சுட்டு சூப்பராக வந்து நேற்று 4-5 வடமாலை நல்லா எல்லோரும் மழையினால லேட்டாக வந்தாங்க. நாங்கள் பார்க்கில் போய் கொஞ்சம் நேரம் வாக்கிங் முடிச்சுட்டு கும்பராசி ஸ்ரீவத்சகோத்திரம் ஸ்ரீவத்சன் உத்திராட நட்சத்திரம் உத்ரா சத்யா ஆயில்ய நட்சத்திரம் போல நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம். கோவிலில் வந்து பூஜையை முடிச்சுட்டு ஃபுல் வடமாலையுமே கொடுத்துட்டாரு. எப்பயுமே பார்க்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பட் இந்த தடவை நிறைய மிஞ்சிருச்சு. வேணால் தபால் தந்தி நகர் ஃபுல்லாக மழை வந்து மரம் ஃபுல்லாக விழுந்துருந்தது. அது எப்படின்னு தெரியல, அவ்வளோ மரம் விழுந்துருந்தது. ஸோ கரண்ட் 10 மணிக்கு தான் வந்தது. இருக்கிற லைட்டை வச்சு நாங்கள் எல்லா பக்கத்து வீட்டுக்கு அவங்களுக்குலாம் கொடுத்து விட்டு கொஞ்சம் நிறைய வடை மிஞ்சிருச்சு. அந்த வடைக்காக தான் இந்த விளாக். இன்றைக்கி வந்து காலையில் அந்த பார்க் வாசலில் உள்ள ஸ்ட்ரீட் வெண்டர் வந்து அவ்வளோ காய் வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மாம்பழம்லாம் அவ்வளோ சீப்பு. எல்லா காயுமே எதை வாங்கன்னே தெரியல, எல்லாமே வீட்டில் பழுத்தது தான், அந்த தோட்டத்து காய்கறி. அதனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதை விடவா அதை விடவான்னு தெரியல, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு சண்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வடை எதுக்காக நான் இந்த விளாக் எடுக்கிறேன்னா, நேற்று வடை நிறைய மிஞ்சிருச்சு. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேனில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, ஏன்னா வடையிலேயே ஆல்ரெடி நிறைய எண்ணெய் இருந்தது, அதனால் நிறைய கொஞ்சோண்டு சால்ட்டு, நிறைய பெப்பர் பொடி, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சேன். அதை சிம்லேயே வச்சுட்டு, இது பழைய வத்த குழம்பு 2 நாளைக்கு முன்னாடி பண்ணினது. சீனிக்கிழங்கு இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது தான், அதை சாதத்து மேலே வச்சு இது ஸ்நாக்ஸுக்காக சாப்பிட்டுப்போம். சீனிக்கிழங்கு வெள்ளரிக்காய் சாப்பிட்டுப்போம் சொல்லிட்டு. இந்த வடகரியுமே சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வந்து தொட்டுக்கிறதுக்கு வத்த குழம்புக்கு இந்த வடகரி அவ்வளோவும் மேட்சிங்காக இருந்தது. அதாவது நேற்று வடையை விட இன்றைக்கி வந்து இந்த வடை ரோஸ்ட் ஆனதுனால சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளஸ்ட்டு சமையல் தான். நேற்று குழம்பை வச்சு தான், அதனால் அந்த குழம்பு, மாம்பழம், இந்த சீனிக்கிழங்கு, நெல்லிக்காய் ஊறுகாய், அந்த வடகரி, அப்புறம் கீரை, அரைக்கீரை மட்டும் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக மசிச்சுட்டு, அது ஒன்று தான் இன்றைக்கி ஃப்ரெஷ் காய்கறி. ஆனால் கூட நேற்று வந்து வடமாலைக்கு கரெக்டாக கரண்ட்டு வந்தது. அப்புறம் அந்த வடையும் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி வந்து சூப்பராக முடிச்சு.